ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நம்ம வீடியோவில் எக்ஸல் இருக்கிற 25 டேட் அண்ட் டைம் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தாலும் ஓகே, இல்லை ஏதாவது பர்டிகுலர் ஃபங்க்ஷன் மட்டும் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கான டைம் ஸ்டாம்ப் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற ஃபங்க்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய ஃபார்முலா டுடே அப்படிங்கிற ஃபார்முலா. ஸோ டுடே ஃபார்முலா எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இன்னத்தோட டேட் இன்சர்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஈக்குவல் டு டுடேன்னு போட்டு க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் கொடுத்து என்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னத்தோட டேட் என்னவோ அது அப்படியே என்டர் ஆகிக்கும். ஸோ இது நீங்கள் இப்போ இந்த ஒர்க் ஷீட்டை 1 வீக் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா 1 வீக் அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது என்ன டேட் இருக்கோ அந்த டேட் தான் இங்கே அப்டேட் ஆகிருக்கும். ஸோ இது எவ்ரி டே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி சேஞ்ச் ஆக வேணாம், ஜஸ்ட் எனக்கு ஒரு டைம் ஒரு டேட்டை இன்சர்ட் பண்ணுறேன் அப்படின்னா அது அப்படியே இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் கண்ட்ரோல் செமிகோலன் அப்படிங்கிற ஷார்ட்கட் கொடுத்து நீங்கள் டேட்டு இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த டேட்டு சேஞ்சே ஆகாது, இது அப்படியே தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி டேட் இன்சர்ட் பண்ணமோ அதே மாதிரி நம்மளால் டைம் இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா தான் நவ். ஸோ ஈக்குவல் டு நவ்னு போட்டு க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் கொடுத்து என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரண்ட்டான டேட் ப்ளஸ் டைம் ரெண்டுமே அப்டேட்டே ஆகிருக்கும். இது டைனமிக்கான ஃபார்முலா. எகெயின் உங்களுக்கு வெறும் டைம் மட்டும் தனியாக உங்களால் இன்சர்ட் பண்ண முடியும். அது உங்களுக்கு டைம் ஸ்டாம்ப்ஸ் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ ஒரு டைம் நான் இன்சர்ட் பண்ணுறேன் அப்படின்னா அது சேஞ்சே ஆகக்கூடாது அப்படின்னா அப்போ நீங்கள் ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு கண்ட்ரோல் ஷிஃப்ட் செமிகோலன் அப்படிங்கிற ஷார்ட்கட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் டைம் மட்டும் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு டேட்லேருந்து உங்களுக்கு தனியாக அதனோட இயர், மந்த், டே இது மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா தான் இயர், மந்த், டேங்கிற ஃபார்முலா. ஸோ ஈக்குவல் டு இயர்னு போட்டு உங்கள் டேட்டை இந்த மாதிரி செலக்ட் பண்ணி க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் பண்ணி என்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டேட்டில் இருக்க இயர் மட்டும் தனியாக செப்பரேட் ஆகி ரிசல்ட்டு வந்திருக்கும். அடுத்தது ஈக்குவல் டு மந்த்னு போட்டு இந்த டேட் இப்படி செலக்ட் பண்ணி க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் கொடுத்து என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டேட்டில் இருக்க மந்த் மட்டும் தனியாக எக்ஸ்ட்ராக்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஈக்குவல் டு டேன்னு போட்டு இந்த டேட் செலக்ட் பண்ணி க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் கொடுத்து என்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டேட்டில் இருக்க டே மட்டும் தனியாக எக்ஸ்ட்ராக்ட் ஆகி ரிசல்ட்டு வந்திருக்கும். அதே மாதிரி ஒரு டைம்லேருந்து நம்மளால் ஹார், மினிட், செகண்ட் இதெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நம்ம ஈக்குவல் டு ஹார் அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஸோ ஈக்குவல் டு ஹார் போட்டு இந்த டைம் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டைமில் இருக்க ஹார் மட்டும் உங்களுக்கு தனியாக எக்ஸ்ட்ராக்ட் ஆகி ரிசல்ட்டாக வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு மினிட்னு போட்டு இந்த டைம் செலக்ட் பண்ணி க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் கொடுத்து என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த 5th மினிட் அப்படிங்கிறது மட்டும் உங்களுக்கு தனியாக எக்ஸ்ட்ராக்ட் ஆகி ரிசல்ட்டாக வந்திருக்கும். நெக்ஸ்ட் ஈக்குவல் டு செகண்டுன்னு போட்டு இந்த செகண்ட் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஈக்குவல் டு செகண்ட் அப்படின்னு ஃபுல்லாகவே இருக்கும். அதை கொடுத்து இந்த டைம் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கடைசியாக இருக்க செகண்ட், மினிட் மட்டும் உங்களுக்கு ரிசல்ட்டாக எக்ஸ்ட்ராக்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா டேட் நம்ம கரெக்டாக என்டர் பண்ண மாட்டோம். சம்டைம் இந்த மாதிரி டேட் ஃபார்மேட் இல்லாமல் சும்மா ஏனோ தானோன்னு இன்சர்ட் பண்ணி வச்சுருப்போம். இல்லை நம்மளே இல்லைனாலும் வேறு சிஸ்டம்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற ரிசல்ட்ஸ்லாம் நம்மளுக்கு கரெக்டாக வந்திருக்காது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ராப்பரான டேட் ஃபார்மேட்டாக மாற்றுறதுக்கு ஈக்குவல் டு டேட் வேல்யூ அப்படின்னு போட்டுட்டு நம்ம டேட்டை இந்த மாதிரி செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸல் ரெகக்னைஸ் பண்ணுற ஒரு டேட் ஃபார்மேட்டாக இந்த ரிசல்ட் உங்களுக்கு வந்திருக்கும். இது உங்களுக்கு எந்த ஃபார்மேட்டில் வரும் அப்படின்னா உங்களோட சிஸ்டம் டேட்டு எந்த ஃபார்மேட்டில் இருக்கோ அந்த ஃபார்மேட்டில் வந்திருக்கும். சப்போஸ் உங்களுக்கு டேட்டு மந்த் இயர்னு இல்லாமல் மந்த் டேட் இயர்னு வந்துச்சு, உங்கள் சிஸ்டம் ஃபார்மேட் இருந்துச்சு அப்படின்னா அதே ஃபார்மேட் தான் உங்களுக்கு இங்கே வரும். அதே மாதிரி டைமும் இப்போ நம்ம 10 AM அப்படின்லாம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ப்ராப்பராக அது டைம் ஃபார்மேட் கிடையாது. ஸோ உங்களுக்கு ப்ராப்பரான டைம் ஃபார்மேட் வேணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் டைம் வேல்யூ அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டைம் வேல்யூன்னு போட்டு இந்த டைமை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் பண்ணி என்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பரான டைம் ஃபார்மேட் இன்சர்ட் ஆகிருக்கும். நம்ம எதுக்காக இந்த மாதிரி ப்ராப்பரான டேட் அண்ட் டைம் ஃபார்மேட் எடுக்கிறோம் அப்படின்னா அப்போ தான் நம்மளால் எந்த கால்குலேஷன்ஸ்னாலும் யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி டெக்ஸ்ட்டில் இருந்துச்சுன்னா நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. நம்மளுக்கு ப்ராப்பராக டேட் அண்ட் டைம் ஃபார்மேட்டில் இருந்தால் தான் நம்மளால் கால்குலேஷன்ஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண முடியும்.
ஒரு மாதத்தோட கடைசி டேட் வேணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஈவோ மந்த் அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ஈக்குவல் டு ஈவோ மந்த் அப்படின்னு போட்டுட்டு ஸ்டார்ட் டேட் அப்படிங்கிற பிளேஸில் உங்கள் டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. மந்த்ஸ் அப்படிங்கிற பிளேஸில் உங்களுக்கு சப்போஸ் இந்த மாதத்தோட, அதாவது இந்த டேட் செலக்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அந்த மாதத்தோடைய லாஸ்ட் டேட் வேணும் அப்படின்னா இங்கே 0 அப்படின்னு போட்டு க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் கொடுத்து என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே செலக்ட் பண்ணியிருக்க டேட்டோடைய லாஸ்ட் டேட் உங்களுக்கு இங்கே வந்திருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபெப்ரவரி இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து மார்ச்சோடைய லாஸ்ட் டேட் வேணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஈக்குவல் டு ஈவோ மந்த் அப்படின்னு போட்டுட்டு ஸ்டார்ட் டேட்டில் நம்ம டேட் கொடுத்துட்டு மந்த்ஸ் அப்படிங்கிற பிளேஸில் இங்கே 0 கொடுக்கக்கூடாது, இப்போ வந்து 1 அப்படின்னு கொடுக்கணும். ஸோ இப்போ க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் கொடுத்து என்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மார்ச்சோட லாஸ்ட் டேட் உங்களுக்கு வந்திருக்கும். அதே மாதிரி இப்போ இந்த டேட்டோடைய ப்ரீவியஸ் மந்த் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு ஈக்குவல் டு ஈவோ மந்த்னு போட்டுட்டு இந்த டேட் மந்த்துங்கிற பிளேஸில் -1 அப்படின்னு கொடுக்கணும். -1 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டேட்டோட போன மாதத்தோட லாஸ்ட் டேட் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இப்போது அதே தான், இப்போது இந்த டேட்டோடைய 2 மாதம் தள்ளி எனக்கு வரணும் அப்படின்னா இங்கே என்ன பண்ணணும், நம்ம மந்த்ஸுங்கிற பிளேஸில் நம்பர் 2 அப்படின்னு கொடுக்கணும். கொடுத்தோம் அப்படின்னா இப்போ ஏப்ரல்னு இருக்குது, மே, ஜூன். ஸோ 2 மாதம் தள்ளி இருக்கிற லாஸ்ட் டேட் நம்மளுக்கு ரிசல்ட்டாக வந்திருக்கும். இப்போது ஒரு டேட்டில் உங்களுக்கு ஒரு மாதத்தை ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு டேட் அப்படிங்கிற ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஈக்குவல் டு டேட் அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்டார்ட் டேட்டில் உங்கள் டேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மந்த்ஸில் வந்துட்டு 1 அப்படின்னு கொடுத்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் கொடுத்து என்டர் பண்ணிங்க அப்படின்னா இந்த டேட்டில் அப்படியே ஒரு மாதம் ஆட் ஆகி நம்மளுக்கு ரிசல்ட்டாக வந்திருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்துட்டு ஒரு மாதம் மைனஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து என்ன பண்ணணும், நம்ம -1 அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதத்துலேருந்து ஒரு மாதம் மைனஸ் பண்ணி நம்மளுக்கு ரிசல்ட்டாக வந்திருக்கும். ஸோ இப்போ 2 months ஆட் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணுவீங்க, ஜஸ்ட் 2ன்னு கொடுத்தா போதும், நம்மளுக்கு இந்த டேட்லேருந்து 2 months ஆட் ஆகி ரிசல்ட்டு வந்திருக்கும். இப்போது எனக்கு மந்த்ஸ் ஆட் பண்ண வேணாம், எனக்கு ஜஸ்ட் டேஸ் ஆட் பண்ணால் போதும் அப்படின்னா இங்கே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஈக்குவல் டு இந்த டேட்டை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் எவ்வளோ டேஸ் ஆட் பண்ணுமோ அதை அப்படியே நீங்கள் டேரெக்டாக கொடுத்துடலாம். எனக்கு வந்து ஜஸ்ட் இப்போ 6 days ஆட் பண்ணால் போதும் அப்படின்னா இங்கே 6 அப்படின்னு கொடுத்துட்டோம்னா போதும், நம்மளுக்கு 6 நாள் ஆட் ஆகி நம்மளுக்கு இங்கே ரிசல்ட்டு வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு நம்மளோட டேட்டெல்லாம் வந்துட்டு தனித்தனி காலமில், இந்த மாதிரி இயர் தனி காலமில், மந்த் தனி காலமில், டேட் தனி காலம் இருந்துச்சு அப்படின்னா இதை ப்ராப்பரான டேட்டாக மாற்றுறதுக்கு நம்ம ஈக்குவல் டு டேட் அப்படின்னு போட்டுட்டு இதெல்லாம் அப்படியே லைனாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இயர் மந்த் டேட் இதெல்லாம் போட்டுட்டு க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் கொடுத்து என்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தனித்தனி காலமில் இருக்கிறது இந்த மாதிரி ப்ராப்பரான ஒரு டேட் ஃபார்மேட்டுக்கு மாறிடும். அதே மாதிரி ஹார்ஸ், மினிட்ஸ், செகண்ட்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி தனி காலம்ஸில் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் டைம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் ஒரு ப்ராப்பர் டைமாக நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ ஈக்குவல் டு டைம்னு போட்டுட்டு ஹாருங்கிற பிளேஸில் உங்கள் ஹார், நெக்ஸ்ட்டு மினிட், நெக்ஸ்ட்டு செகண்ட் இதெல்லாம் கொடுத்து இப்போ க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரான டைம் ஃபார்மேட்டில் உங்களுக்கு ரிசல்ட்டு வந்திருக்கும். அடுத்தது 2 டேட்டுக்கு நடுவில் எத்தனை நாள் இருக்குது அப்படின்னு கேல்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம டேஸுங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவல் டு டேஸ்னு போட்டுட்டு ஓப்பன் ப்ராக்கெட்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 2 ஆர்குமெண்ட்ஸ் வந்திருக்கும். அதில் ஃபஸ்ட்டு வந்து எண்ட் டேட், அதில் வந்து உங்கள் எண்ட் டேட் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்துட்டு ஸ்டார்ட் டேட், அதில் உங்கள் ஸ்டார்ட் டேட் இருக்கிற செல்லை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் கொடுத்து என்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 2 டேட்டுக்கும் நடுவில் 30 days இருக்குது அப்படின்னு வந்திருக்கும். இது எப்படி கால்குலேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த ஃபஸ்ட் டேயை மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் டேஸை வந்து கவுண்ட் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஆர் நீங்கள் வந்து 31 - 1 பண்ணாலும் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். இதுலேயே வந்து டேஸ் 360 அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்குது. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மாதமும் வந்து 30 days தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அஸ்யூம் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் வந்து டேஸ் 360. இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா ஒரு சில ஃபினான்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ், ஃபினான்ஷியல் கால்குலேஷன்ஸ்க்கு நம்ம இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போது ஈக்குவல் டு நம்ம வந்துட்டு 12 months இருக்குது, ஒவ்வொரு மாதத்துலேயும் 30 days இருக்குது அப்படின்னு நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டாக 360 days வரும். ஸோ இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் இந்த ஃபார்முலா எடுத்துருக்காங்க. இப்போது நான் வந்து வருஷத்தோட ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் டேட் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த 360 days ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டு பார்க்கலாம். ஸோ ஈக்குவல் டு
டேஸ் 360ன்னு போட்டுட்டு ஸ்டார்ட் டேட்டில் உங்களோட ஸ்டார்ட் டேட் கொடுத்துக்கோங்க, கமா எண்ட் டேட்டில் உங்கள் எண்ட் டேட் கொடுத்துக்கோங்க. அண்ட் மெத்தடுங்கிறது வந்துட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் தான் இருக்குது. ஸோ அது ஆப்ஷனல் தான், கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அது நம்ம பின்னாடி யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம ஜஸ்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் கொடுத்து என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தோம்னா நம்மளுக்கு 360 டேஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ரிசல்ட் வந்திருக்கு. அண்ட் இதில் வந்து இப்போது 31st டேட் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து இக்னோர் பண்ணிடும் அப்படிங்கிறது தான் நம்ம மீனிங். ஸோ இப்போது இங்கே 30th 15th வரைக்கும் எவ்வளோ டேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ இதே ஃபார்முலா நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே வந்து 15 டேஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஸோ இதை வந்து நான் நார்மலாக இருக்கிற டேஸ் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ நம்மளுக்கு 16 டேஸ் இருக்க மாதிரி ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ இங்கே என்ன ஆயிருக்கு அப்படின்னா அந்த மாதத்தில் வந்துட்டு ஆகஸ்ட்டில் இருக்க 31st இதை ஒமிட் பண்ணிவிட்டு டிஃப்ரென்ஸை கால்குலேட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருக்கு. ஸோ அதனால தான் வந்து நம்மளுக்கு இங்கே 15 ரிசல்ட் காமிச்சிருக்கு. அண்ட் இதே ஃபார்முலாவை இப்போ நம்ம இந்த டேட்டுக்கு அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டார்டிங் டேட் இல்லை எண்டிங் டேட்டில் மாதத்தோட கடைசி நாள் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து அது 30th கன்சிடர் பண்ணிக்காது. அதனால தான் உங்களுக்கு ரிசல்ட்டு நம்ம டேஸ் ஃபார்முலாக்கு என்ன வந்துச்சோ அதே தான் இங்கேயும் வந்திருக்கு. இப்போது இந்த மாதத்தில் அதாவது இந்த எண்ட் டேட்டில் இருக்கிற 31st உங்களுக்கு 30th கன்சிடர் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே மெத்தட் அப்படிங்கிற பிளேஸில் நம்ம வந்து யூரோப்பியன் மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ யூரோப்பியன் மெத்தட்னா என்ன அப்படின்னா ஸ்டார்ட் டேட் அண்ட் எண்ட் டேட் வந்து 31st இருந்தாலும் அது வந்து 30th டேவாக கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு ரிசல்ட்டு இது 30th கன்சிடர் பண்ணி நம்மளுக்கு 15 அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் நம்மளுக்கு வந்திருக்கும். ரெண்டு டேட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை நம்ம ஃப்ராக்ஷனில் பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து இயர் ஃப்ராக்ஷன் அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஸோ ஈக்குவல் டு இயர் ஃப்ராக்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்டார்ட் டேட்டில் உங்களோட ஸ்டார்ட் டேட்டையும் கமா எண்ட் டேட்டில் உங்களோட எண்ட் டேட்டையும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் கொடுத்து என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு half அப்படின்னு ரிசல்ட் வந்திருக்கும். இங்கே சம்டைம் வந்து நம்பர்ஸாக தான் ரிசல்ட் வந்திருக்கும் 4 3 2 1 அப்படின்னு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இங்கே ஹோம் டேப்பில் இங்கே போயிட்டு ஜென்ரல் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஃப்ராக்ஷன்னு மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் ரிசல்ட்டு வந்திருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரியிலிருந்து ஜூலை வரைக்கும் நம்மளுக்கு அரை வருஷம் முடிஞ்சு போயிருக்கு அப்படின்னு நம்மளுக்கு காமிச்சிருக்கு. அதே மாதிரி ஜனவரிலேருந்து அக்டோபர் வரைக்கும் 3/4 வருஷம் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி 3/4 அப்படின்னு காமிச்சிருக்கு. ஸோ இங்கே வந்து ஒரு வருஷமே ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ இந்த டேட்டுக்கு 1 அப்படிங்கிற ரிசல்ட் வந்திருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே 2021 ஜான்லேருந்து ஜூலை 23 வரைக்கும் 2.5 வருஷம் முடிஞ்சிருக்கு. ஸோ இங்கே வந்து 2.5 அப்படிங்கிற ரிசல்ட் நம்மளுக்கு வந்திருக்கு. அடுத்ததாக ஒர்க் டே அண்ட் ஒர்க் டே இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற ஃபார்முலா பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போது உங்களுக்கு ஒரு ஒர்க் வந்து அசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ஒர்க் அசைன் பண்ண டேட்லேருந்து 10 டேஸ்க்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா உங்களால் ஹாலிடேஸ் அண்ட் சாட்டர்டே சண்டேயில் கண்டிப்பாக ஒர்க் பண்ண முடியாது. ஸோ ஹாலிடேஸ் அண்ட் சாட்டர்டே சண்டேஸ்லாம் விட்டுட்டு எத்தனாவது தேதியில் உங்களால் அந்த வேலையை முடிச்சு தர முடியும் அப்படின்னு பார்க்குறக்கு இருக்கிற ஃபார்முலா தான் வந்துட்டு ஒர்க் டே. ஸோ இதுக்கு ஈக்குவல் டு ஒர்க் டே அப்படின்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஓப்பன் ப்ராக்கெட்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆர்குமெண்ட்ஸ் வரும். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் டேட் அப்படிங்கிற பிளேஸில் உங்களோட ஸ்டார்ட் டேட் இருக்கிற செல்லை செலக்ட் பண்ணிக்கோங்க. கமா டேஸுங்கிற பிளேஸில் நம்பர் ஆஃப் டேஸ் இருக்கிற செல்லை சூஸ் பண்ணிக்கோங்க. கமா ஹாலிடேஸ் அப்படிங்கிற பிளேஸ் வந்துட்டு நம்ம ஹாலிடேஸ் வந்து தனியாக நான் இந்த பீரியடில் வர ஹாலிடேஸ் எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் கொடுத்து என்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 6 அப்படிங்கிற ரிசல்ட்டு வரும். ஸோ இது எப்படி நம்ம பார்க்கலாம் இப்போது. ஸோ இப்போ 19th வந்துட்டு நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுற டேட்டு. ஸோ அதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கக்கூடாது. ஸோ அதை விட்டுட்டு 10 டேஸ் நம்ம இப்போ கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இந்த ஆரஞ்சு இந்த கலர் இருக்கிறதெல்லாம் வந்துட்டு இந்த எல்லோ கலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சாட்டர்டே அண்ட் சண்டே, இந்த க்ரீன் கலர் எல்லாமே வந்துட்டு ஹாலிடேஸ். ஸோ இப்போது இங்கேருந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 10வது நாள் பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் தேதி வருது. ஸோ அது நம்மளுக்கு இங்கே ரிசல்ட்டாக வந்திருக்கு. ஸோ இப்போது இது ஓகே சூப்பர். ஆனால் இதில் நம்மளுக்கு வந்து சாட்டர்டே சண்டே வந்து ஹாலிடே கிடையாது, எனக்கு வந்து சண்டே மட்டும்தான் ஹாலிடே, இல்லை எனக்கு வெனஸ்டே தான் ஹாலிடே. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா அதுக்கு நம்ம ஒர்க் டே இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற ஃபார்ம்லாம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவல் டு ஒர்க் டே இன்டர்நேஷ்னல்னு போட்டுட்டு இப்போ ஸ்டார்ட் டேட் அப்படிங்கிற பிளேஸில் உங்களோட ஸ்டார்ட் டேட் கமா டேஸுங்கிற பிளேஸில் நம்பர் ஆஃப் டேஸ் கமா வீக்கெண்ட் அப்படிங்கிற பிளேஸில் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் உங்களுக்கு சாட்டர்டே சண்டே வந்து லீவ்னால் நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. இல்லைனா சாட்டர்டே மண்டே
தான் லீவ்னா நீங்கள் நம்பர் 2ங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி காம்பினேஷன்ஸ் இங்கே இருக்குது. இல்லை வந்து எனக்கு சண்டே மட்டும்தான் லீவ் அப்படின்னா நம்பர் 11ங்கிற ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம 11 கொடுத்துக்கலாம். ஸோ சண்டே மட்டும் ஹாலிடே ஹாலிடேஸ் அப்படிங்கிற பிளேஸில் வந்து நம்மளோட ஹாலிடே இருக்கிற லிஸ்ட்டை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் கொடுத்து என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்பர் 2 அப்படிங்கிற ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ இது எப்படி நம்ம பார்க்கலாம். இப்போது நான் சண்டேவை மட்டும் இப்படி கலர் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஹாலிடேஸை கலர் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் விட்டுட்டு இப்போ நம்ம கவுண்ட் பண்ணலாம். நம்ம ஆஸ் யூஷுவல் வந்து ஸ்டார்டிங் டேட் எடுத்துக்கூடாது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 10th டே பார்த்தீங்க அப்படின்னா 2nd செப்டம்பர் நம்மளுக்கு வருது. ஸோ அது நம்மளுக்கு ரிசல்ட்டாக இங்கே கால்குலேட் ஆகி வந்திருக்கு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஃபார்முலா நெட்வொர்க் டேஸ் அண்ட் நெட்வொர்க் டேஸ் இன்டர்நேஷ்னல். ஸோ இப்போ நம்மக்கிட்ட 2 டேட் இருக்குது அப்படின்னா அந்த டேட்டுக்கு நடுவில் இருக்கிற நெட் ஒர்க்கிங் டேஸ் நம்ம கால்குலேட் யூஸ் பண்ணுறது தான் வந்து நெட்வொர்க் டேஸ் ஃபார்முலா. ஸோ நெட் ஒர்க்கிங் டேஸ்னால் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சாட்டர்டே சண்டேஸ் இல்லாமல் நம்மளுக்கு இருக்க ஒர்க்கிங் டேஸ் தான் வந்து நெட்வொர்க் டேஸ். அது கூட நம்ம ஹாலிடேஸும் எக்ஸ்க்ளூட் பண்ணி நம்மளால் ரிசல்ட் கொடுக்க முடியும். ஸோ இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஈக்குவல் டு நெட்வொர்க் டேஸ்ன்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஸ்டார்ட் டேட்டில் வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் டேட்டு எண்ட் டேட்டுங்கிற பிளேஸில் நம்ம எண்ட் டேட் கொடுத்து இப்போ க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் கொடுத்து என்டர் பண்ணிங்க அப்படின்னா இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் ஜஸ்ட்டு சாட்டர்டே சண்டே மட்டும் விட்டுட்டு நம்மளுக்கு 14 ஒர்க்கிங் டேஸ் இருக்குது அப்படிங்கிற ரிசல்ட் நம்மளுக்கு வரும். இதில் இப்போ நம்ம வந்து ஹாலிடேஸும் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே கமா கொடுத்து இந்த ஹாலிடே லிஸ்ட்டை நீங்கள் இப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எகெயின் க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் கொடுத்து என்டர் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு 12 டேஸ் இருக்குது அப்படிங்கிற ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ நான் இங்கே வந்து ஹாலிடேஸ் அண்ட் சாட்டர்டே சண்டே வந்து கலர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது இல்லாமல் இப்போ நம்ம வந்து கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 19th வந்து இட்ஸ் அ ஒர்க்கிங் டே. ஸோ அது கவுண்ட் பண்ணிக்கணும். 1 நெக்ஸ்ட்டு 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ எண்ட் டேட் வரைக்கும் நம்மளுக்கு 12 ஒர்க்கிங் டேஸ் இருக்குங்கிற ரிசல்ட் நம்மளுக்கு வந்திருக்கு. இப்போ இதே வந்து எனக்கு வந்து சாட்டர்டே சண்டே வந்து இக்னோர் பண்ண வேணாம், எனக்கு ஜஸ்ட்டு சண்டே மட்டும் இக்னோர் பண்ணால் போதும் அப்படின்னா அதுக்கு நம்ம நெட்வொர்க் டேஸ் இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற ஃபார்மில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் ஈக்குவல் டு நெட்வொர்க் டேஸ் இன்டர்நேஷ்னல்னு போட்டுட்டு ஸ்டார்ட் டேட்டில் உங்களோட ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட்டில் உங்களோட எண்ட் டேட் வீக்கெண்ட் அப்படிங்கிற பிளேஸில் நம்மளோட வீக்கெண்ட் எதுவோ அது நம்ம கொடுத்துக்கலாம். சப்போஸ் நம்மளுக்கு சண்டே மண்டே வந்து லீவ்னா நம்ம சண்டே மண்டே கொடுத்துக்கலாம். இல்லை வெனஸ்டே தேர்ஸ்டே லீவ்னா அது கொடுத்துக்கலாம். இல்லை சண்டே மட்டும்தான் லீவ்னா நம்ம வந்து சண்டே கொடுத்துக்கலாம். எகெயின் ஹாலிடேஸ் அப்படிங்கிற பிளேஸில் நம்மளோட ஹாலிடேஸை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எகெயின் க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் ப்ரெஸ் என்டர். ஸோ நம்மளுக்கு 15 அப்படிங்கிற ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ இதை நம்ம பார்க்கலாம். இப்போது ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் 19th ஹாலிடேஸ் அண்ட் சண்டே மட்டும் நான் இப்போ கலர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஸோ 7th வரைக்கும் நம்மளுக்கு 15 ஒர்க்கிங் டேஸ் இருக்குங்கிற ரிசல்ட் நம்மளுக்கு வந்திருக்கு, எக்ஸ்க்ளூடிங் சண்டேஸ் அண்ட் ஹாலிடேஸ். ஸோ இப்போ நம்ம நெட்வொர்க் டேஸ் யூஸ் பண்ணி ஒரு வருஷத்தில் எத்தனை நாள் வந்துட்டு நம்மளுக்கு ஒர்க்கிங் டேஸ் இருக்குதுன்னு நம்மளால் தாராளமாக கால்குலேட் பண்ண முடியும். ப்ளஸ் நம்மளுக்கு ஹாலிடேஸும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை நம்ம ஃபுல்லாக போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு வருஷத்தில் சாட்டர்டே சண்டே இல்லாமல் ஹாலிடேஸ் இல்லாமல் எத்தனை நாள் ஒர்க்கிங் டேஸ் இருக்குதுன்னு நம்மளால் ஈஸியாக பார்க்க முடியும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஃபார்முலா டேட் டிஃப்ரென்ஸ் ஃபார்முலா. ஸோ நம்ம இப்போது எக்ஸலில் எந்த ஃபார்முலா நம்ம ஜஸ்ட் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு டைப் பண்ணால் நம்மளுக்கு இந்த மாதிரி காமிக்கும்ல. ஆனால் இந்த டேட் டிஃப்ரென்ஸ் ஃபார்முலா மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்காது. ப்ளஸ் நீங்கள் அப்படியே ஃபுல்லாக வந்து இந்த ஃபார்முலாவை டைப் பண்ணி முடித்து ஓப்பன் ப்ராக்கெட்ஸ் கொடுத்தாலும் உங்களுக்கு எப்போவுமே வர ஆர்குமெண்ட்ஸ் வந்து வராது. ஸோ இதை வந்து நீங்கள் தான் ஞாபகம் வச்சு கொடுத்துக்கணும். இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு நம்ம 3 ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து ஸ்டார்ட் டேட், இன்னொன்று எண்ட் டேட், இன்னொன்று வந்துட்டு யூனிட்ஸ். ஸோ யூனிட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளோட 2 டேட்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம இயர்ஸில் பார்க்கணும் அப்படின்னா இந்த யூனிட் வந்து நம்ம ஒய் அப்படின்னு கொடுக்கணும். இல்லை மந்தில் பார்க்கணும் அப்படின்னா அது வந்து நம்ம எம்னு கொடுக்கணும். ஸோ இப்போது
ஈக்குவல் டு டேட் டிஃப்ரென்ஸ்னு போட்டு ஓப்பன் ப்ராக்கெட்ஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் டேட் கமா எண்ட் டேட் கமா இப்போ யூனிட் வந்து நீங்கள் டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டு அதுக்குள்ளே y அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஆர் ஜஸ்ட் இந்த செல்லை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் கொடுத்து என்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 28 years அப்படிங்கிற ரிசல்ட் நம்மளுக்கு வந்திருக்கும். ஸோ இப்போ இங்கே வச்சு நீங்கள் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா மொத்தமாக நம்மளுக்கு இந்த ரெண்டு டேட்டுக்கும் நடுவில் 342 months டிஃப்ரென்ஸ் இருக்குது. 10,433 days வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு நம்மளுக்கு ரிசல்ட் வரும். இப்போ இங்கே இருக்கிற எம்டி வைடி YMYD அப்படிங்கிறதுலாம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு டேட் இருக்குது அப்படின்னா இதில் இந்த மந்த்து இயர்லாம் விட்டுட்டு ஜஸ்ட் இந்த டேட்டுக்கு நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் மட்டும் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் MD அப்படிங்கிற ஃபார்முலா யூனிட் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து 26 - 1 வந்து 25. ஸோ அது பார்க்குறக்கு நம்ம வந்து MD அப்படிங்கிற யூனிட் நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மந்த்துக்கு நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். அதாவது இந்த ஆகஸ்ட் - ஃபெப்ரவரிக்குள்ளே இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்க்கணுன்னா அதுக்கு நீங்கள் YM அப்படிங்கிற யூனிட் யூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த இயரை மட்டும் விட்டுட்டு 26th ஆகஸ்ட்லேருந்து February 1 வரைக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு YD அப்படிங்கிற யூனிட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த காம்பினேஷன் யூஸ் பண்ணி நம்மளால் ஈஸியாக வந்து உங்களோட வயசை வந்து கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து உங்களோட ஏஜ் என்னவோ வந்து நீங்கள் ஸ்டார்டிங் டேட்டில் கொடுத்துக்கோங்க. கமா எண்டிங் டேட்டில் வந்து நீங்கள் இன்னத்த டேட் டைப் பண்ணிக்கலாம். ஆர் டுடேங்கிற ஃபங்க்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கமா Y கொடுத்தீங்க அப்படின்னா இது ரெண்டு டேட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு இயர்ஸில் இங்கே காமிச்சிருக்கும். அதே மாதிரி இப்போது 28 years முடிஞ்சிச்சு, 6 மாதமும் முடிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம YM அப்படிங்கிற யூனிட் யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி டேஸ் பார்க்கணும் அப்படின்னா MD அப்படிங்கிற யூனிட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யாராவது இப்போது February 1, 1993 பிறந்திருந்தாங்க அப்படின்னா இன்னத்த தேதிப்படி அவங்களோட வயசு 28 வருஷம் 6 மாதம் 25 நாட்கள் நம்மளுக்கு ரிசல்ட் வரும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஃபார்முலா வீக் டேங்கிற ஃபார்முலா. ஸோ நம்ம வீக் டேங்கிற ஃபார்முலா எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட டேட்டு ஒரு வாரத்தில் எத்தனாவது நாளாக வருது அப்படின்னு எடுக்கிறதுக்கு தான் நம்ம வீக் டேங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு போனஸ் டிப் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ஒரு டேட்லேருந்து அது எந்த டேயில் வருது அப்படின்னு உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஈக்குவல் டு டெக்ஸ்ட்னு போட்டுட்டு உங்களோட டேட்டை சூஸ் பண்ணிவிட்டு இப்படி 4 times D ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது எந்த டேங்கிற ரிசல்ட் நம்மளுக்கு கொடுத்துரும். ஸோ இப்போ நம்ம வீக் டே ஃபார்முலா பார்க்கலாம். ஸோ ஈக்குவல் டு வீக் டே அப்படின்னு போட்டுட்டு சீரியல் நம்பர் சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது உங்கள் டேட்டு கமா ரிட்டன் டைப் அப்படிங்கிற பிளேஸில் வந்துட்டு இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் சண்டேலேருந்து நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா சண்டே வந்துட்டு நம்பர் 1ஆகவும் த்ரூ 7 days நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து எனக்கு மண்டே தான் வந்து ஸ்டார்டிங் டேட் அப்படின்னா நீங்கள் வந்து நம்பர் 2 அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் கொடுத்து என்டர் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு ரிசல்ட்டு வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மண்டே வந்து 1, டியூஸ்டே வந்து 2, ஸோ சண்டே வந்து 7 அப்படிங்கிற பேசிஸில் நம்மளுக்கு ரிசல்ட்டு இங்கே வந்திருக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஃபார்முலா வந்து வீக் நம்பருங்கிற ஃபார்முலா. ஸோ வீக் நம்பருங்கிறது என்ன அப்படின்னா இந்த டேட்டு ஒரு வருஷத்தில் எத்தனாவது வீக்கில் வருது அப்படின்னு பார்க்குறது தான் வந்து வீக் நம். ஸோ ஈக்குவல் டு வீக் நம்னு போட்டுட்டு ஓப்பன் ப்ராக்கெட்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆர்குமெண்ட்ஸ் வரும். அதில் சீரியல் நம்பருங்கிற பிளேஸில் உங்கள் டேட் சூஸ் பண்ணிக்கோங்க. கமா ரிட்டன் டைப்புங்கிற பிளேஸில் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் டேட் வந்து மண்டே அப்படின்னா மண்டே சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் கொடுத்து என்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டேட் வந்து 2nd வீக்கில் வருதுன்னு நம்மளுக்கு ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி டிசம்பர் வந்து 53rd வீக்கில் வருதுன்னு நம்மளுக்கு ரிசல்ட்டு வந்திருக்கு. ஸோ நம்ம லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய ஃபார்முலா வந்து ISO வீக் நம்பர். ஸோ அதுக்கு ஈக்குவல் டு ISO வீக் நம்பர்னு கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான் டேட்டுன்னு கேட்கும். ஸோ இந்த டேட் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு இப்போ க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் கொடுத்து என்டர் பண்ணிங்க அப்படின்னா ISO ஸ்டாண்டர்ட்ஸ் படி இந்த டேட்டு எத்தனாவது வீக்கில் வருது நம்மளுக்கு ரிசல்ட்டு வந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.